ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸோட அழகு 3 வெப்ப இயற்பியலோட புக் பேக் உள்ள 1 மார்க் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இது ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இதில் நம்மளுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் படிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எங்கே இது பண்ணாலும் நீங்கள் மொபைல்லே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சால் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ நம்ம கண்டினியூவாக வீடியோ போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க ஸ்டூடெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போனால் சரியான விடையை தேர்வு செய்க. 1வது பார்த்தோம்னா பொது வாயு மாறிலியின் மதிப்பு என்ன? 8.31 J மோல் -1 K -1. சரிங்களா? ஒரு பொருளை வெப்பப்படுத்தினாலோ அல்லது குளிர்வித்தாலோ அப்பொருளின் நிறையில் ஏற்படும் மாற்றம் சுழி. 3வது ஒன்று, ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அல்லது குளிர்விக்கும் போது ஏற்படும் நீள்வெப்ப விரிவு எந்த அச்சு வழியாக நடைபெறும்? எக்ஸ் அச்சு அல்லது ஒய் அச்சு, ஒய் அல்லது ஒய். சரிங்களா? எக்ஸ் அல்லது எக்ஸ், ஒய் அல்லது ஒய். அப்போ ஆ மற்றும் ஆ ரெண்டுமே சரி. மூலக்கூறுகளின் சராசரி டேஸ் வெப்பநிலை ஆகும். மொத்த ஆற்றல் மற்றும் நிலை ஆற்றலுக்கிடையான வேறுபாடு. 5வது பார்த்தோம்னா கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் வெப்ப ஆற்றல் பரவும் திசைகள் யாவை? சரிங்களா? இது பார்த்துக்குங்க. எப்படி எங்கிட்டிருந்து எந்த சைடு வெப்பம் பரவும் அதோட திசை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா கோடிட்ட இடங்களை நிரப்புக. அவகேட்ரோ எண்ணின் மதிப்பு என்ன? 6.023 × 10⁻23. சரிங்களா? வெப்பம் மற்றும் வெப்பநிலை என்பது ஸ்கேலார் அளவுகள். டேஸ் நீரிலுள்ள நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவையான வெப்ப ஆற்றலின் அளவு 1 கலோரி என வரையறுக்கப்படுகிறது. அதாவது 1 கிராம் நிறையுள்ளது 1 டிகிரி செல்சியஸ். சரிங்களா? பாயல் விதியின் படி மாறா வெப்பநிலை ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தம் அவ்வாயுவின் பருமனுக்கு எதிர்த்தகவில் அமையும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா சரியா தவறா? தவறெனில் கூற்றினை திருத்துக. திரவத்திற்கு ஒரு குறிப்பிட்ட வெப்ப ஆற்றல் அளிக்கும் போது ஏற்படும் தோற்ற விரிவு என்பது இயல்பு விரிவை விட அதிகம். இது தவறுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சரியான விடை பார்க்கலாம். திரவத்திற்கு ஒரு குறிப்பிட்ட வெப்ப ஆற்றல் அளிக்கும் போது ஏற்படும் இயல்பு விரிவு என்பது தோற்ற விரிவை விட அதிகம். இதுதான் சரியானது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஒரு பொருளின் வெப்ப ஆற்றலானது எப்பொழுதும் உயர் வெப்பநிலை பகுதியிலிருந்து குறைந்த வெப்பநிலை பகுதிக்கு பரவும். இது சரி. சார்லஸ் விதியின்படி மாறா அழுத்தத்தில் உள்ள வாயுவில் வெப்பநிலை பருமனுக்கு எதிர் தகவலில் அமையும். தவறு. சார்லஸ் விதிப்படி மாறா அழுத்தத்தில் உள்ள வாயுவின் வெப்பநிலை பருமனுக்கு நேர்த்தகவில் அமையும். சரிங்களா? அதுக்கடுத்து பொறுத்துக்க. பகுதி 1 பகுதி 2 நீள் வெப்ப விரிவு, பரப்பு வெப்ப விரிவு, பரும வெப்ப விரிவு. இதோட விடைகள் கீழே கொடுத்துருக்கோம். நீள் வெப்ப விரிவுனா நீளத்தில் மாற்றம், பரப்ப வெப்ப விரிவுனா பரப்பில் மாற்றம், பரும வெப்ப விரிவுனா பருமனில் மாற்றம். வெப்ப ஆற்றல் பரவல் சூடான பொருளிலிருந்து குளிர்ச்சியான பொருள். சரிங்களா? அதுக்கடுத்து போல்ஸ்மேன் மாறிலி 1.381 × 10⁻23 JK -1. இப்போ நம்ம பார்த்தது 1 வேர்ட்ஸ். சரிங்களா? அதுக்கடுத்து பின்வரும் வினாக்களில் கூற்றும் அதை எடுத்து காரணமும் கொடுக்கப்பட்டுள்ள பெருமற்றுள் எது சரியான தெரிவோ அதனை தெரிவு செய்க. சரிங்களா? கூற்று அதோட காரணம். ஒரு உலோகத்தின் ஒரு முனையில் வெப்பப்படுத்தும் போது மற்றொரு முனையும் வெப்பம் அடையும். காரணம், வெப்ப ஆற்றலானது வெப்பநிலை குறைவாக உள்ள பகுதியிலிருந்து வெப்பநிலை அதிகமாக உள்ள, அதாவது குறைஞ்ச வெப்பம் எங்கே இருக்கும் அங்கே அதுக்கு அதிக வெப்பம் இருக்கிற இடத்துலேருந்து பரவும். இதுக்கு என்ன ஆன்சர் பார்த்தோமோ கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி. மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம். இது திட மற்றும் திரவ பொருட்களை விட வாயு பொருட்கள் அதிக அழுத்தத்திற்கு உட்படும். காரணம், அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள தொலைவு ஒப்பிடத்தகுந்த வகையில் அதிகம். இது கூட்டு மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி. மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம். சரிங்களா? இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் 1 வேர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது சயின்ஸு, அதாவது சோசியல் சயின்ஸ், மேக்ஸுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அண்ட் லைக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் TN ஸ்டடி கைடு.